ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷனோ இல்லை ஈர்ப்பு விதியில் எந்த ஒரு பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்ற அந்த தெளிவோட அந்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. அது என்ன ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு இலக்குகள் அமைச்சிக்கும் போது இது ஆசைப்பட்டேன், சின்ன வயசில் ஆசைப்பட்டேன், அதனால் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், இல்லை அடுத்தவங்க வச்சுருக்காங்க அது எனக்கும் கிடைச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி இல்லாமல், இந்த இலக்கு உங்களுக்கு எதுக்கு, அதாவது ஒய் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கோங்க. இப்போது நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற முயற்சிகளை பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு காரணமே இந்த ஏன்ற கேள்வி நமக்கு நாமளே கேட்டுக்காது தான். இப்போது நம்ம ஒரு வெல்விஷர் கிட்ட போய் நான் பிகாம் எடுக்கலான்ட்டு இருக்கேன், இல்லை எம்சிஏ எடுக்கலான்ட்டு இருக்கேன், இல்லை ஒரு எம்பிஏ படிக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க கேட்குற கேள்வி ஏன், அதாவது இது நீ எடுத்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்கள் இலக்குகளை நீங்கள் அமைச்சிக்கும் போது உங்களுக்கு நீங்களே அந்த கேள்வி கேட்டுக்கோங்க. இதை நான் அமைச்சுக்கிறேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இது நடந்தால் என் வாழ்க்கையில் என்ன மாறும், இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பயிற்சிகளே நீங்கள் ஆரம்பிக்கணும். என்ன காரணம்னா, ஈர்ப்பு விதி அப்படின்றது இங்கே எல்லாத்துக்கும் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், இது தெரியாதவங்கெல்லாம் இங்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஈர்ப்பு விதின்றது சர்வசாதாரணமாக எல்லா மனுஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதாவது தான் எண்ணங்களை மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கான். அதை இந்த பயிற்சியில் புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுறீங்க, நம்ம எங்கே அதை சரி பண்ணிக்கணும், ஏன் நமக்கு தவறுகள் நடக்குது, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருதுன்னெலாம் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. என்னுடைய பர்சனல் கோச்சிங்லேயும் நம்ம கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் ஏன் இந்த இலக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு உங்ககிட்ட சரியான பதில் இருந்தாவே இந்த பயிற்சியில் எல்லாமே ரொம்ப சுலபம் தான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த தேவை என்னன்னு தெரியுது, அதுக்கான விஷயங்கள் உங்கள் கான்ஷியஸ் ரெடி பண்ணுது, உங்கள் சென்சஸ் அதை பார்க்குது. அதாவது எண்ணங்கள் மூலயமா உங்களுடைய எல்லா சென்ஸும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயத்த பார்க்க முடியும், அதை பற்றின விஷயங்களை கேட்க முடியும், உணர முடியும். உங்கள் எண்ணங்கள் எல்லாமே அதை நோக்கி மட்டும்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏன்ற கேள்வி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், அதாவது இந்த இலக்கு நீ எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், எனக்கு வேறு வழி இல்லை அதனால் செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு இது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது அதனால் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லாமல், அந்த ஏன்ற கேள்விக்கான பதில் ரொம்ப எக்ஸைட்டிங். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கு, அந்த ஏன்ற கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் ஆகிடும். இப்போது நமக்கு எட்டக்கூடிய இலக்குகளை ஏன் வைக்கக்கூடாது, ஏன் ஒரு மெஷர் பண்ண முடிய இலக்கை வைக்கக்கூடாது, ஏன் சும்மா பொத்தாம் பொதுவாக ஹாப்பியான லைஃப் லக்ஸரியான லைஃப்னு ஏன் சொல்லக்கூடாதுனாலாம் நான் கோல் செட்டிங் வெப் சீரிஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வெப் சீரிஸோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அதனோட ஒரு பகுதி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ ஏன்ற கேள்வியை இன்றைக்கே கேட்க ஆரம்பிங்க. எப்போவுமே நமக்கு ஒரு டிரைவ் இல்லை, ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஏன் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு உந்துதல் இல்லை, ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் இல்லை. நீங்கள் எடுத்துக்கிற இலக்குகள் தான் உங்களோட மோட்டிவேஷன். நீங்கள் பார்க்குற வீடியோஸோ சேனல்ஸோ அதில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களோ இல்லை நீங்கள் கேட்குற அந்த மோட்டிவேஷன் மியூசிக்கோலாம் இங்கே எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. உங்கள் இலக்குகள் இருக்கிற அந்த ஏன்ற கேள்வியை தெளிவாக இன்னைக்கு கேட்டுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய இலக்குகள் எழுதிட்டு அதுக்கு கீழே இது ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட ஆரம்பிங்க. முடிஞ்சால் அதை கீழே கமெண்ட்டில் உங்கள் இலக்குகள் எழுதிக்கிட்டு அது ஏன் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் இலக்குகள் தவறாக இருந்ததுன்னா அதை நான் அந்த கமெண்ட்லேயே திருத்த நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ ஒரு இலக்கை சரியாக அமைச்சுக்கிட்டு அதுக்கு தகுதியான எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஈர்ப்பு விதி, இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமானது. நன்றி.